சார் சார் இன்டர்வியூ இன்டர்வியூ ஓ வா இரு இரு என்ன இது ஃபைல் நல்ல ஃபைல் மட்டும் கலர் கலராக வாங்கி போடுது. இது எங்கே வாங்கினி? எந்த கடையில் வாங்கினி? இது எங்கட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு. பக்கத்தில் என்ன விலைக்கு வாங்கினி? இது அப்போ வண்டைக்கு 100 ரூபா. இந்த விலையில எல்லாம் வாங்கி கொண்டு வரக்கூடாது. ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும். எங்கட கம்பெனிக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. சரி, உள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையில்லை, ஸ்டாண்டர்ட் தான் எங்களுக்கு தேவை. டாக்குமெண்ட்ஸை வச்சு நாங்கள் என்ன செய்யறது? நாக்கு தான் பழிக்கிறது. சர்டிஃபிகேட் ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லையாப்பா. விளங்குதோ? நீ எங்க டை எங்க முதலாவது டை எங்க? டை இல்லையே சார். ஏன் இல்லை? எங்க டை? டை இல்லை சார், வீட்டை டை. இன்டர்வியூக்கு வராம இன்டர்வியூக்கு வரைக்க டை இல்லாம ரெண்டு பேரு வேணி பார்த்து தாங்க சார். என்ன டையோ? இது டை கம்பெனி இல்ல தம்பி, பார்த்து தாரத்துக்கு உனக்கு. எங்க ஷூ எங்க? ஷூவா காண இல்ல. வருங்கால வந்து இங்க தேய்ச்சி கொண்டு இருக்கிற எங்க இன் பண்ணல, வெளியில விட்டுட்டு வந்து நிக்கிற. இன் பண்றேன் சார். இப்ப ஒண்ணும் இன் பண்ண தேவையில்லை, சும்மா இருந்தது. என்ன எண்ணத்துல வாரியல் இன்டர்வியூக்கு கேட்கறது? வேலை எண்ணத்துல வாரியல், உங்களுக்கு வேலைக்கு போற மாதிரியோ வாரியல் கேட்கறது? எங்க சேவடுக்கு இல்ல. என்ன தாடி இது? நேத்துதான் இங்க வேற என்ன தாடிய பார், கிடக்கோ தாடி. நேத்துதான் அட் பார்த்தனா, நம்ம அவசர அவசரமா வலிக்கு வந்தேன். அட் பார்த்த கதையில அந்த இங்க வரப்படாது. இங்க நாங்கள் வேலைக்கு ஆக்களை நேற்றே எடுத்துட்டோம். ஓ, தரமான ஆக்களை எடுத்துட்டோம். வேலை வேற ஏதாவது வேலை? வேற வேலைண்டா பின்னால கொஞ்சம் இந்த துடைக்கிறது கழுவுறது கிடக்கு செய்வியும். முகண்டில் தண்ணி விடணும், கொச்சு மட்டை கிடக்கு, அதில் கொண்டு அங்கே போட்டு எரிக்க வேணும். அந்த வேலையெல்லாம் கிடக்கு செய்வியும். அது ஆபீஸுக்குள்ள ஏதாவது வேலை? என்ன ஆபீஸுக்குள்ள வேலை இல்லை. ஆபீஸுக்குள்ள இருக்கிற எங்களுக்கே வேலை இல்லை, காணாது. பார்த்துக்கிட்டு தரையில தம்பி. நான் போ வெளிக்கிட்டு, நீ உனக்கு இன்டர்வியூ இல்லை நட நட, வேலை இல்லை, போ 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 போ. நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் ஒன்று பார்க்க. டாக்குமெண்ட்ஸ் என்னடா பார்க்கறது? வேலையே இங்க இல்லை. என்னடா யாருக்கு தாரது வேலை? வேலை இல்ல, நீ வேலைக்கு ஏத்த மாதிரி வேற இல்ல. ஆளுக்கு ஆக்கள் தேவை விளம்பரம் போட்டுருக்கீங்க. அது மாறி போட்டுட்டான், தெரியாதனமா மாறி நேற்று போட்டு விளங்குதா? நான் தான் மாறி வந்துட்டேன் போலோட. பைத்தியக்காரன். கோட்டும் இல்ல, ஷர்ட்டும் இல்ல, ஒன்றும் இல்ல. போ நட, போ போ போ, வெளியில போ, வெளியில போ. வருது இங்க வேலைக்கு வந்து நான் போற கம்பெனிக்கே நீங்களும் வாங்கோடாப்பா. இன்னொருதன் மாறான், நாங்க திருப்பி இன்னொரு உன் கோட் எல்லாம் அடிச்சு வரான். உனையும் கிளைக்க இல்லை, பெரட்டு முடி அடுத்த வருவார், அவரையும் கிளைச்சு விடுவோம். வாங்க வாங்க, இங்கே வாங்க. முதல்ல உங்க போயிடலாம், தெரியுறீங்க. இங்கே வாங்க, நேரம் இங்கே வாங்க. என்ன இதில் வந்தால் இங்கே வரணும் நேரம். இங்கே வந்து அங்கே யூ டர்ன் எடுத்து அங்கே போய் அப்புறம் அங்கே போய் இதால வரையில நேரம் இங்கடா. இப்படி போய் சுற்றி தொடுற இல்லை மூக்க. இரு கீழே இரு, பையில கொண்டாமல. எந்த பெரிய பையில் கொண்டு வாரான் இங்க? இது எங்கட கம்பெனி இந்த வேர்கள் போட்டு கிடக்குமே இல்லை. இது என்ன பைலடாப்பா இது? சரி, இரு கீழே இரு. மற்ற இந்த கோட்டுகள் எல்லாம் இங்க தேவையில்லை. நீ வெறுமனே ஷர்ட்டை பட்டு போட்டு கொண்டு வந்தா காணும். விளங்குதானே? கோட்டெல்லாம் போட தேவையில்லை. பேரை சொல்ல. என்ன பேர் உனக்கு? எந்த பேர்? என்ன கொஞ்சம் இதா நிக்கிற நீ? என்ன இப்படி எடுத்து விடுறதுக்கு அதை போட்டு? எந்த பேர் தெரியாது. உண்ட பேர் எனக்கு என்ன தெரியும்? இன்டர்வியூக்கு வந்த உனக்கு தாடாப்பா தெரியும். என்ன பேரு? என்ன என்ன பேரை சொல்லு, டக்குன்னு சொல்லு. இன்டர்வியூக்கு வந்திருக்கிறேனோ? உங்க இதுக்கு மேல எங்க வேலைங்க நீ? வேலை செய்ய இல்லையா? வேலை செய்யாம இப்ப இதுதான் முதல் தரம், ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க. முதல் தரம். அப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றுமே இல்லை. எனக்கு இல்ல, உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இருக்கு. நான் இங்க இவ்வளவு காலமா வேலை செய்ய இருக்குந்தா. எவ்வளவு காலம்? நாங்க இந்த கம்பெனி தொடங்கினதுல இருந்து இருக்கிறோம். சரி, இப்ப என்ன சொல்ல? எனக்கு வேலை தருவீங்களோ? உனக்கு வேலை தரது டவுட். இதுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுகள் எல்லாம் பாக்குறது கொண்டும் இல்ல. நீ பாருங்க, அது வழியா படிச்சு பாத்துனீங்களோ? இல்ல, அது ஏதோ இங்கிலீஷ்ல நடக்கு. இங்க நீ வந்து முதலாவது வர முதல்ல இங்க எங்களோட கம்பெனியோட லோகோ எல்லாம் போட்டு ஃபைல் ஒன்று கொண்டு வர. அப்படி கொண்டு வரக்கூடாது. நாங்கள் இங்க வேலை வந்த அப்புறம் இதுல பயன்படுத்தவும். சரிதானா? நீ என்ன செய், போட்டு ஒரு 6 மாதத்தால வா.
இல்ல எனக்கு இப்ப நீங்க எந்த இன்டர்வியூல வேற கேள்வியில இருக்க மாட்டீங்க. இல்ல 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 அதான் நான் இந்த கோட் நல்லா இருக்கு. ஆனா கோட் போடக்கூடாது. எங்க தச்சனி இந்த கோட்? இது எங்க தச்சனி? இது நான் தச்சு எங்க தச்சு? கடையில ஆனா இப்ப தச்சு எடுத்த எங்க தைக்கிற நீ? என்ன விலைக்கு தைக்கிற? இந்த ஒரு 20 இந்த கேள்வி உனக்கு இவ்வளவு நேரமாவது பதில் சொல்லு. நான் இந்த கேள்வி 3ஆம் தரம் சொன்ன அப்புறம் சொல்றேன். அப்ப உன்னிட்ட என்ன ஸ்மார்ட் ஒர்க் இல்ல, அறிவு இல்ல. உடனே பதில் தரணும் டாக்டாகன். நீ ஒன்று செய் போட்டு 6 மாதத்தாலவா நாங்க இப்ப வேலையில போட்டு வா. இல்லையா வீட்டுல கஷ்டம் எல்லாம் தேவையில்லை. நீ இந்த கோட் தச்ச காசுக்கு அரிசியை வாங்கி சாப்பிட்டு இருக்கலாம், பொங்கி சாப்பிட்டு இருக்கலாம். லூசுப்பையில வீட்டை கஷ்டம் இங்க பாரு. என்ன பயிர்? என்ன பயிர்? யாருக்கு பயலே என்றது சொன்னீங்களா? பயலே லூசு பயலே. நீ வலிக்கிடு இப்ப இந்த மாதிரி ஒரு வந்தவர் நல்ல கிளி கொடுத்து அனுப்பிக்கிடாரு. அவர் லூசு பையன். அவர் வந்து இன் பண்ணாம கையும் கட்டாம ஒரு ஆள் வார. அப்படி பார்த்தா ஒரு சோபம் அடுக்கையில். அப்ப அவர் ஒரு லூசு பையன், நானும் ஒரு லூசு பையன். நீங்க வலிக்கிடுங்க. அப்புறம் இன்னும் 6 மாதம் கழிச்சு வாங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு ஏதாவது வேலை கிடந்தா தாரம் பாத்துக்கிட்டு இருந்தா தருவீங்க. அப்படி இல்லாட்டி பின்னால பொச்சு மட்டை உரிக்கிற வேலையில் கிடக்கு அதுல கொடுக்கலாம். அது போற எனக்கு பொச்சு மட்டை உரிக்கிற அவருக்கும் கேட்டனா அவர் மாட்டேன்னுட்டேன். அவருக்கும் அப்படி சொன்னீங்க. சரி, எனக்கு கம்பெனில நிறைய வேலை நடக்கு. இதெல்லாம் உங்களோட லேப்டாப்? இது நான் வந்து இப்ப கம்பெனி இதுகளெல்லாம் ஃபைல் எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பணும். நீங்களே யார் இந்த கம்பெனில பதவி? நான் தான் என்னதான் இன்டர்வியூ எடுக்க விட்டுக்கிட்டேன். நீங்க எல்லாம் இதுக்கு பெரிய மேனேஜர் பணிப்பாளர் மேனேஜர் எல்லாம் நான் தான் சேர்த்து தான். சரி, நீங்க போய் வாங்க. நான் போயிட்டு 6 மாதத்தால வாங்க. தம்பி யாரால் நீ எந்த இடம்டா பாவுது? அப்படி கேட்க கூடாது. என்ன அப்படி கேட்க கூடாது? எஸ்கியூஸ் மீ, குட் மார்னிங் சார்ன்னு தான் சொல்லி வர வேணும். முன்னுக்கு வரைக்கலாம் அப்படித்தான் வரவங்க. இந்த கம்பெனியின் பணிப்பாளரே நான் தான். அப்படி கேட்க கூடாது. நான் வந்து இன்டர்வியூக்கு வந்திருக்கிறேன் ஐயா, அப்படித்தான் கேட்கணும். அப்படி கதைச்சு முன்னுக்கு வந்து இருந்ததா அப்படி டீசெண்டா இருந்தா. இந்த கம்பெனியின் பணிப்பாளரே நான் தான்டா. இவ்வளவு நேரம் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன், நீ எனக்கு கிளாஸ் எடுத்து கொண்டிருக்கிற. இதுல 2 கொண்டு என்ன எனக்கு என்ன கண்ணன பிரடியிலே இருக்கு. அப்படி கதைக்க கூடாது. அப்ப எப்படி கதைக்கிறது? நீங்கள் வந்து அமைதியா உள்ளுக்க வந்து குட் மார்னிங் சார் சொல்லி உங்களோட பைல்களை காட்டி சரியோ கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொன்னா தானப்பா வேலை கிடைக்கும் உங்களுக்கு. இந்த இடத்திலே வந்து ஒருதன் வேலை செய்யற ஸ்டாஃபங்கள் அங்க எல்லாரும் பிள்ளைகள் இன்றைக்கு கொண்டு ஒருதனையும் காணல. இப்ப நீ வரைக்கும் போது இதுக்கு ஆக்களிக்க இல்லையோ? கணக்கு பொம்பளை பிள்ளை வேலை எங்க ஆக்கள் யாரோ ஒரு அண்டி துண்டு தடி உடஞ்சால போனவா அவ வேலை செய்யறவா கிளீனிங் ஒரு மணத்தியாலமாச்சு நீ வாழ காணும் இதுக்குள்ளதான் போனவா. வரட்டும் பாரு, பாத்துட்டு பாரு, போய் பார்த்துன்னு வாங்க, கட்டி பார்த்துன்னு வாங்க பிள்ளைகள். சும்மா யாரு பண்ணுவாங்க? ஆடும் கோட்டு மாலையும் பார்க்கவே பயமா கிடக்கு. பாரு எல்லாரும் வேலையை விட்டு தூக்கி விடுற தம்பி ஒழும்பு. இது எந்த இடம்? இதோ இன்றைக்கு நான் தான் பேப்பர்லயும் எல்லா ஊடகங்களையும் அறிவிச்சிருந்தான் இன்றைக்கு வேலைக்கு ஆட்கள் எடுக்கப்படும் சொல்லி, வேலை ஆட்கள் தேவைன்னு சொல்லி இன்டர்வியூக்கு வர சொல்லி சொன்னது. சரிதானே? எழும்பு நீர் எழும்பு. எந்த இடத்துல எழும்பு நீர். தம்பி உனக்குத்தான் சொல்றேன், முழங்க இல்லையோ? என்னடா இந்த ஆட்டம் மாட்டுற? நன்றி. இருங்க கீழே. அடையப்பா இது எந்த இடம்டாப்பா? இங்க பேர் இங்க பேர் இதுல இந்த படம் போட்டு இந்த பதவி அடிச்சு கிடக்கு எல்லாம் போட்டு கிடக்கு. நான் இப்ப முக்கியமான ஒரு மீட்டிங் அளவுல போயிட்டு வரேன் வெளியில. அப்ப நான் இன்டர்வியூக்கு நேரங்க அவசரம் வந்தேன். அப்ப எந்த இடமும் கிடக்கு. நீ யாராப்பா? நீ இந்த ஆபீஸ்ல வேலை இல்லையா? உன் பேரு அந்த முன்னுக்கு படங்களோட பதவி எல்லாம் போடப்பட்ட ஆக்கட இது போடப்பட்டிருக்கല്ലോ, அதுல உன் மூஞ்ச இருக்கு. அதுல காணையில் இந்த ஆபீஸ்ல பொறுப்பே நான் தான்டா. அப்ப நான் என்ன செய்யறேன்? நான் என்னத்துக்கு வந்தேன்? யாராப்பா அங்க இருந்து வந்த பைத்தியம் மாதிரி கிடக்கு. எல்லா இடம் பைத்தியங்களா இருந்தது. அவனோட ஒருதன் பைத்தியம் பிடிச்சு தெரியும், இங்க ஒருதன் பார்த்தா எங்களுக்கு சாகடிக்க. யாராப்பா நீ? நான் இன்டர்வியூக்கு வந்தேன். நான் இன்டர்வியூக்கு வந்தா இங்க வாடாப்பா. அதோ கதிர. ஓ அப்படி சொல்ல வேணும். முதல் வந்தா இன்டர்வியூக்கு இருந்தா அதுல கதிரன்னு சொல்ல வேணும். நீங்க எழுதி போட்ட நீங்களோ அதுல இருக்க சொல்லி. இன்டர்வியூக்கு ஒரு ஆபீஸுக்கு வந்தா ஆக்கள் இல்லாட்டி ஒரு இடத்துல கேட்டு இருக்கணும். அந்த நின்ற புள்ளிய கேட்டிருக்கலாம் தானே அந்த அக்காவை. அவதான் தும்பு தடியா போன அக்காவிட நீ கேட்டல இருக்கணும். உனக்கு 2 வேலை தான். இங்க வாழ் ஒழுங்கு என்ன சொல்லுங்க ஆப்பம். நான் வந்து இந்த ஆபீஸுக்கு வந்த உடனே இந்த ஆபீஸ்ல ஒரு ஆளா மாறிட்டு, அதாலதான் நானே இன்டர்வியூ எல்லாம் எடுத்து அவளை அனுப்பிட்டேன். விளங்குதான். அதால நீங்க உங்களை நான் இன்டர்வியூ வச்சு எடுத்து உங்களை நான் இங்க எத்தனை வருஷம் ஆரம்பிச்சதுல இருந்து வேலை செய்யறேன்டாப்பா. இஞ்சல வாடாப்பா எலும்பு முதல். சரி, அப்ப நீங்க இதுல இருங்கோ. நீங்கள் நான் இதுல இருக்கேன்.
இதெல்லாம் தொடக்கூடாது. ஆ எனக்கு தெரியும். சரி 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 சரிதானே? சரி. இங்க இருக்கிற அதிகாரி எனக்கு தெரியும். அப்படி கேட்கக்கூடாது. என்ன அப்படி கேட்கக்கூடாது? ஓ இருங்கோ அப்படித்தான். நீ போயிட்டு திருப்பி வா, வாங்க இருங்கோ. முதல்ல இருந்து வா. போய் பையில கொண்டு வா. கொஞ்ச நேரத்துக்குள்ள தான் பெரிய ஆளா ஆயிட்டானப்பா. வரட்டு முண்டைக்கு எல்லாரையும் முண்டை வேலையை விட்டு தூக்கி விடும். போயிட்டு திருப்பி வா. முதல்ல இருந்து வா. இன்டர்வியூக்கு வந்த இடத்துல இருக்கிறீல, வந்து எந்த இடத்துல இருந்து கூத்து போடுறானப்பா. என்ன கொஞ்ச நேரம் எனக்கு நடுங்க வச்சு விட்டானப்பா. ஐயோ, இப்ப சரியா வந்த சரி இரு. அப்பன் என்னன்னு சார்? எந்த பேர் அப்பன் இல்ல, இந்த பேர் பிச்சுமன். எனக்கு இந்த பவுடியல் செய்யக்கூடாது. என்னன்னு சொன்னா, ஒரு வேலைத்தளத்துக்கு போனீங்கன்னு சொன்னா ஒரு அதுக்குரிய மரியாதை இருக்கு. விளங்க, அதுக்கு ஒரு ரெஸ்பெக்டா இருக்கும். விளங்க, அதுல இருந்து நீங்க குறைஞ்சு கொஞ்சம் கீழே வந்தாலும் துளைச்சு அவங்க வேலை கொடுக்கணும். இப்ப நான் என்னன்னு சொன்னா, இப்ப நான் வீட்டேந்து வாரபடியா மனசு இருந்தது. சாப்பிட்டுக்கு போட்டு சந்தோஷமா தான் வலிக்கிட்டு வந்தேன். என்ன சாப்பாடு அதை பத்தி எல்லாம் நிக்க கூடாது. குறுக்கு கேள்வி கேட்கக்கூடாது. இப்ப நான் இன்றைக்கு வேலை 2-3 பேருக்கு வேலைக்கு எடுத்து கொடுக்க வேணும்ன்ற ஒரு அவாவோட தான் வந்தது. ஆரோட அவா? ஆரவா தம்பி, வேர்த்தா பேனை போடணும், ஏசி போடணும். தம்பி நான் சொல்றது கேள். இந்த அதிக பிரசங்கித்தனமா வந்து கதைக்க கூடாது. ஒரு இடத்துக்கடாவ வேலைக்கு போனாப்பா, நாங்கள் சொல்றது அந்த அது மேலதிகாரிகள் சொல்றத கேட்க வேணும். நீ முதல் முறை வேலைக்கு வந்தேடாப்பா, நீ என்ன இங்க நாடகம் நடத்தி கூத்தாடி கொண்டிருக்கிற கேட்க வந்தாப்பா, இதையும் பொத்தி எல்லாத்தையும் பொத்தி கொண்டு இதுல இருக்க வேண்டியானே. என்ன சொல்லுங்க, முதல் வந்தவன் அந்த கெட்டப்பில வார அணிஞ்ச ஒருத்தன் வந்து இன் பண்ணாம கையும் கட்டாம உள்ள வந்தான். அனுப்பி விட்டேன். அதுக்கு நீ அனுப்ப, நீ என்ன இந்த இடத்துல இருக்கிறியோ இல்ல இந்த வேலை செய்யறியோ? அப்ப என்ன உனக்கு தேவையில்லாத வேலை? அவன் வேலையை அவன் சரியா செய்தா ஒழுங்கா எல்லாம் நடக்கும்டா. நீங்கள் இங்க எல்லாரும் அப்படித்தான் கூத்தாடி கொண்டிருக்கீங்க. ஒருத்தன் வேலையை மற்றவன் மூக்க நுழைக்கிறது, மற்றவன் செய்கிறது. உங்களோட பொறுப்பான வேலையை செய்யுங்க. இப்ப இப்படிப்பட்ட ஆள் நீ இப்ப வாரண்டே எந்த இடத்துக்கு வேற ஆசைப்பட்டினியோ அல்லது வேணுமென்று செய்தியோ எனக்கு தெரியாது. நாங்களும் வேறத்தானே வேணும். அது பிறகு நீ நல்ல வேலையை என்ன மாதிரி முறிஞ்சு குத்தி வேலை செய்தியண்டா இந்த இடத்துக்கு வருவேன். எனக்கு அது கஷ்டம். அது ஷார்ட் கட்டால வேற அப்படி வரையல, எங்க இடத்துக்கு அப்படி வரையல. இங்க நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வெயில அலைஞ்சு எத்தனையோ பேர மண்டே கிளவி எவ்வளவு பேரோட நல்ல போட்டி எல்லாம் பிடிச்சு சண்டைகள் பிடிச்சு வாக்குவாதப்பட்டு எத்தனையோ வேலைகளை இரவு நித்திர முழிச்சு எல்லாம் செய்துதான் இடத்துக்கு வந்திருக்கு. என்ன சி உங்களை பார்க்க தெரியுது எனக்கு. நக்கல் நையாண்டி இந்த நக்கல் குணங்கள் இருக்கு. இப்ப இதுக்கு வேலைக்கு எடுத்தாலும் அப்புறம் எனக்கு இந்த விளையாட்டு தான் காட்டுவேன். நான் மீட்டிங்ல இருந்து பேசிக்கொண்டிருக்கேன், நீ அங்க இருந்து குத்தல் கதையை சொல்லுவேன். அப்படித்தானே? இல்ல இல்ல அப்படி இருக்கிறேன். உங்க 2 மணி பிள்ளைகள் வந்துட்டீங்களே. இன்றைக்கு எல்லாரும் எல்லாரும் தூக்கி போட என்ன போடணும்? வேலை இன்னும் மாக்கள் வேற இல்லை. அக்க தங்கட தேசத்துக்கு பிள்ளைகள் ஒரு தடவை இல்லை. கேட்காத மாதிரி தெரியுது. அது கிளீனிங் செய்யற பிள்ளை. சரி, அவா கூப்பிடல நான். சரி தம்பி, உனக்கு வேலை வேணும்டா நான் சொல்றத கேட்க வேணும். விளங்குது? என்னென்றாலும் இந்த வேலையை எனக்கு தந்து போடுங்க. ஏனென்றா ஊர் உலகத்துல வேறு இடங்கள்ல வேலையால் குறைவா கிடக்கு. எனக்கு வந்து உங்களை மாதிரி ஒரு கம்பெனியில வேலை செய்யணும்னு தான் நீண்ட நாட்கள் ஆசை. சரிடா, அப்ப என்ன வெள்ளையா கிடக்கு? வெள்ளையா இல்ல, அது மெட்ட பக்கம் பிரிண்ட் பண்ணிக்கிட்டேன். மெட்ட பக்கம் இது தெரியாம நீங்கள் முதலமைச்சர் மேனேஜர் மாறி வந்துட்டு பாருங்க. மேல இருந்து பாருங்க, தலைகளா படிக்கிறீங்க, மெட்ட பக்கம் மாத்தி படிங்க. எனக்கு தெரியும். அது சொன்னா இப்ப அதிக பிரசங்கதாம இருக்க கூடாது. நீங்க வாசிங்க. எல்லாம் தெரிஞ்சவர் வெள்ளவர். எந்த யூனிவர்சிட்டியில படிச்ச நீ? புது யூனிவர்சிட்டியில வாங்க இல்ல, அப்ப வேற இடத்துல விக்கிறாங்க வாங்கினா இல்ல. இது யூனிவர்சிட்டி மாதிரி இந்த பிராங்க் அடிச்சுக்கிட்ட பாருங்க, அதுல தெரியுது. சிட்டி என்னடாப்பா இங்கிலீஷும் புழங்குது இல்லை, தமிழ்ல கொண்டுலாத இல்ல. நான் கேட்டேன், நான் தமிழ்ல அடிச்சு தர சொல்லி அவங்க 2 மாதத்தால விரட்டாம அடிச்சு தராங்களா? 2 மாதத்துல? சரி சரி, இது இருக்கட்டும். முதல்ல அனுபவத்தை சொல்லு. எங்கங்க என்ன வேலை செய்ய சொல்லு. என்ன சொல்ற? என்ன வேலை செய்வாய்? நான் நீங்க தார வேலையெல்லாம் செய்வேன். எல்லா வேலையும் செய்வேன். அப்ப அந்த கூட்டி கிட்டி எல்லாம் செய்வேன். அப்ப எனக்கு ஆபீஸ் வேலை. அப்ப என்னப்பா எல்லா வேலையும் சொன்னி? எல்லா வேலையும் பண்ணா உங்களோட ஆபீஸ் வேலையில எல்லா வேலையும். ஆபீஸ்ல தான்டாப்பா கூட்டுறது கையில கலவுற எல்லாம் பிறந்தானே. அதுகள் இல்ல.
அப்ப உங்களோட இடத்த நீங்க இல்லாடாப்பா சுத்தம் செய்யணும். இப்ப நீங்க செய்யற வேலையில எல்லாம் நானும் செய்வேன். எந்த இடத்துக்கு இப்ப நீ அது 15-20 வருஷம் செல்லும். அது நான் வந்து ஆட்ட மாதிரி என்ன இல்ல அது நாங்க எந்த வேலை தரத்தினால அதான் நீ நல்லா குத்தி முறிஞ்சு நல்லா வேலை செய்யலன்னா உங்களுக்கு அந்த படிப்படியா ஒவ்வொரு சூப்பர்வைசரா வந்து அதிகாரியா வந்து அதுக்கு மேல நேரம் போகும். ஏன்னா டக்குனு குயிக்கா வர வேணும் எனக்கு எல்லாம் 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 குர்ரா சுருண்டு டக்குனு சுரு சர்க்கியூ அண்டு அப்படி ராக்கெட் மேன். அடுத்த வாங்க என்ன இல்ல சும்மா நீங்க சும்மா பாப்போம். தம்பி உடம்பு உமக்கு வேலை இல்ல வலிக்கிறது இல்ல 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 நான் இல்ல உம்மட கதை இல்ல 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 நீங்க எல்லாம் சொன்னீங்க வந்த உடனே இல்ல இல்ல வேலை நடக்க நேரம் போட்டு நேரம் சொல்லி அதான் சொன்னா அது நான் சொல்லுவேன்டாப்பா. நீங்க சொல்லல நான் வேலை தார இடத்துல இருக்கு நான் சொல்லுவேன். விளங்க நீ அப்படி சொல்ல கூடாது. பூஜாரி செஞ்சா குற்றம் இல்ல இல்ல அப்படி பழமொழி ஒன்று இருக்கு நான் நிறைய கேள்விப்பட்டேன். பழமொழி எல்லாம் தெரியுமா? அப்ப ஒரு பழமொழி சொல்லு. பூஜாரி செஞ்சா குற்றம் இல்ல. பூஜாரி செய்தாலும் பூஜா கிடைக்கும். மாடு கட்டின மணி அது மணி கட்டின மாடு சொன்னா எல்லாரும் அப்படி கொண்டு சரி. இப்ப உனக்கு என்ன வேலையண்டா ஆக்கள் இங்க வந்து 2 வகையான ஒன்று உள் வேலை இருக்கு வெளி வேலை இருக்கு. வெளி வேலை அதுல 2 வேலையும் செய்யணும். ஆரம்பத்துல வெளி வேலை செய்யணும், அப்புறம் உள் வேலை கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் தருவோம். சொல்ற கேள்றாப்பா சம்பளம் வருவன் பொறு இல்ல அது முதல்ல சம்பளம் தான் சொல்லணும். சொல்லுங்க நான் சரியான கஷ்டப்பட்டு போய் வந்திருக்கிறேன். உண்மையா தெரியுமா உங்களுக்கு எங்களை சம்பளம் தான் சொல்லணும். இரண்டா போன முறை யாரோ சம்பளம் தாரன்னு கூட்டிக்கிட்டு போய் ஒரு காசும் தரேன். நான் ஏமாந்து போய் சரி அலாதிராப்பா ஒரு 15 வரைக்கும் 18 தருவோம். 15 வரைக்கும் 18 யாருக்கு ஊக்க பாக்குறீங்க ஊக்கியா தெரியும். சம்பளம் பாத்துனாண்டாப்பா புதுசா வராங்களு 15 வரைக்கும் 18 கொடுக்கலாம். சரியே ஆனா எனக்கு அது காணா. அடே இப்ப ஆரம்பத்திலடாப்பா உனக்கு வேலை அவ்வளவு கஷ்டம் இருக்காது. வார கஷ்டம் வேற நல்லா மண்டைய கழுவி போற இடங்கள்ல நல்லா குழஞ்சு கதைக்க வேணும். ஆக்களை வடிவா நம்பக்கூடிய மாதிரி இது அந்த விலை இந்த விலைன்னு சொல்லி 1000 ரூபாய் பொருள் நீ என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு தள்ளணும் ஒரு 10,000 ரூபாய் வழங்கு. அது மாதிரி இங்க வார பிரச்சனைகளை சில கோல் எடுத்து கதைக்க ஆக்களுடைய சமாளிச்சு கதைக்கணும். அப்போ பே காட்டும். இப்ப நீ எனக்கு செய்தாய் ஒரு வேலை இதை நாங்கள் ஆபீஸ்ல அப்படி சொல்லக்கூடாது. சனத்தை பே காட்டுற வேலை நான் சொல்ற கேள்றாப்பா முதல். இப்ப நீ நான் வரைக்கும் முன்னுக்கு இந்த இடத்துல இருந்து இப்ப என்னையே இன்டர்வியூ எடுத்த ஆளண்டா அப்படி அப்ப உங்களை பே காட்டுற வேலை பே காட்டும் வேலை. இந்த பே காட்டுற வேலை பேரெல்லாம் சொல்லக்கூடாது. நான் சொல்றேன் அது அப்படி விற்க வேணும். பே காட்டுறேன்னு சொல்லாம பே காட்டும். அப்படித்தான்டாப்பா மார்க்கெட்டிங் ஒத்தி அதான் பே காட்டுறேன்னு சொல்லக்கூடாது. பே காட்டாம சொல்லாம பே காட்டும். சரி நாளையில இருந்து வா விடிய காலமா உனக்கு ஒரு புள்ளி ஒரு ஆள் எல்லா பழக்குவா. அவ காண இல்ல அவாக்கு நாளையில இருந்து உனக்கு வேலையெல்லாம் சொல்லி தருவா. பழங்கானே எப்படி பே காட்டுறேன் என்ன உருட்டு கம்பெனியா கிடக்கு. எனக்கு அதான் பார்க்க ஒரு பயமா கிடக்கு. நான் கொஞ்சம் டீசெண்டா இருந்து பிறந்து வளர்ந்து வந்த ஆக்கள். மற்றபடி எனக்கு நல்ல வேலை பிரச்சனை இல்லை. நீங்க சம்பளம் நான் சொல்றேன் நீ கேள்றாப்பா. நீங்க சொல்ற கேட்கலாம். பே காட்டுறதான் யோசிக்க எனக்கு தம்பி உனக்கு வேலை சரி நீ வெளிக்கிட்டு போ. இல்ல இல்ல சரி நான் ஒன்று சொன்னா நீ ஒன்று சொல்ற. ஒரு ஒரு அதிகாரியான ஒரு இது இல்ல. நான் தெளிவா சொல்றேன் அப்படி கேட்கணும் இப்படி கேட்கணும் இப்படிதான் வேலை செய்யணும். நீ உண்ட வேலைக்கு பே காட்டுற அது என்ன சொன்னா என்ன அர்த்தம்? கேட்டா என்ன அர்த்தம்? எவ்வளவு பிள்ளைங்க அங்க பேசாம வேலை செய்யுது. சரி மிஸ் என்ன மிஸ் என்ன நான் மிஸ் அப்புறம் என்ன மிஸ் மாறிக்கிட்டு சொல்றேன். நானும் கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி மேல மேல சொல்லிக்கொண்டு கிளிப்பிள்ளையும் கூட விட்டு உங்களோட பே காட்டல் வேலையை அப்படி நான் போட்டு வரேன்னா வேலையை தாங்க நாளையில இருந்து சம்பளம் கொஞ்சம் கூட தர வேணும் சொல்லி கிடக்கு. நாளையில இருந்து நான் சொன்ன மாதிரி அந்த குளஞ்சாக்குள்ள கதைச்ச எல்லா விஷயத்தையும் மடிவாக்க அந்த பிள்ளை சொல்றாலும் மடிவா கேட்க வேணும். அதான் பே காட்டுறது. சார் என்ன பையில கொண்டு போடாப்பா. நாளையில இருந்து வா 8:30 நிக்க வேணும். இங்க சம்பளம் கூட தர வேணும். சம்பளம் அடுத்த வாட்டுக்கெல்லாம் கூட்டேல. ஆனா நீங்க அவைக்கு 18 கொடுக்குற மாதிரி கொடுக்க கூடாது. நான் கொஞ்சம் கூட தர வேணும். சரிடாப்பா போடாப்பா முதல்ல. அது என்ன பிடிக்காது. நான் கொஞ்சம் கூட பே காட்டுவேன். பே காட்டுற அந்த வசனம் பயன்படுத்த கூடாது சொல்லிக்கிறேன். பே காட்டுன்னு சொல்ல கூடாது. சொல்ல வேணாம். பே காட்டுன்னு சொல்லாம பே காட்டுறேன். அப்படித்தானே பே காட்டுறேன். சரிப்பா நீ வேலையை விட்டு போ. எல்லாத்தையும் அழிச்சு விட முடியும். நான் வடிவா பே காட்டுவேன். நாம வடிவா பே காட்டுவேன். நீங்க ஒன்றும் யோசிக்காங்க எல்லாரும் சேர்ந்து பே காட்டுவோம். சரிதானே உங்களையும் கொஞ்ச நாளால் பே காட்டி அனுப்பி விடுறேன். பாருங்க ஒரு மாத்தாலும் இந்த வேலையை நான் எடுக்கிறேன். விளங்குதோ? உங்களை ஃபீட்பேக்கு அனுப்புவேன். விளங்குதோ? கேட்குதோ?
காதுங்க இருக்கிறது குறைவுகளோட இந்த பே காட்டுறதுக்கு நான் தான் சரி. அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால்